வணக்கம் சாய்ராம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்மளோட சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். போன வாரம் எங்கள் வாழ்க்கையில் நடந்த சாயப்பா அனுபவத்தை பற்றி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, என்னோட ஒருவத்தியோட தம்பி ஒய்ஃபுக்கு குழந்தை பாக்கியம் கொடுங்க சாய்ராம்னு கேட்டிருந்தேன். என்னோடய கனவில் வந்து சொன்னாருன்னு சொன்னேன். அதே மாதிரி 2வது வருஷம் நாங்கள் ஷீரடிக்கு எல்லோரும் கிளம்பி போனோம். மே மாதம் தாங்க கிளம்பி போனோம். அப்போ தான் பசங்களுக்கு லீவ் இருக்குன்றதுனால மே மாதம் கிளம்பி போனோம். அவங்களும் வந்திருந்தாங்க. அவங்க தம்பி ஒய்ஃபு தம்பி அவங்க வந்திருந்தாங்க. அவங்க எங்கள் ஓரவத்தி அவங்க பொண்ணு வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வருஷம் எங்களுக்கு போகும்போது ஒரு அனுபவமே இல்லை. 2வது வருஷம் 25 பேரை நாங்கள் கூட்டிக்கிட்டு போகிறோன்னு சொல்லும்போது எங்களுக்கே ஒரு சந்தோஷமாக இருந்தது. சாயப்பா அந்த அளவுக்கு எங்களுக்கு அடுத்தவங்கள கூட்டிகிட்டு வர அளவுக்கு எங்களுக்கு ஒரு அனுகிரகம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு 25 பேரை கூட்டிகிட்டு போயிட்டு ஹோட்டல்லாம் புக் பண்ணிவிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதே மாதிரி உள்ள சாயை போய் பார்க்கும்போது அவர் கனவில் வந்து கேட்டார் இல்லைங்களா, அந்த காணிக்க போடுறேன்ட்டு. என் கை நிறைய காசு வச்சு அந்த பொண்ணையும் பக்கத்தில் வச்சு, சாயப்பா நீங்கள் குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னீங்க, காணிக்க கேட்டீங்க, என் கை நிறைய நான் காணிக்க போடுறேன் வாங்கிக்கோங்கன்ட்டு அவருக்கு காணிக்க போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு வெளியே சந்தோஷமாக வந்துட்டோம் நாங்கள். ஏன்னா அவர் கேட்டதை நான் கொடுத்துட்டேன். அப்போ அந்த பொண்ணுக்கு அவர் குழந்தை பாக்கியம் கொடுப்பாருன்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு 2வது வருஷமும் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு மே மாதம் டேட் சரியாக ஞாபகம் இல்லை. மே மாதம் தான் போனோம் நாங்கள் கோயிலுக்கு. போயிட்டு அடுத்து ஜூன் அவள் ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம் தெரியல, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து சில விஷயத்த எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணுவாங்க, சில விஷயத்த ஷேர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு இருந்தாலும் என்கிட்டையும் சொல்லலை எதுவுமே. அவங்க பெரியம்மாக்கிட்டேயும் சொல்லலை, அவங்க ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லலை. அவங்க என்ன ப்ராப்ளம்ன்ட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது சாய்ராம். அது உண்மை தான் எங்களுக்கு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆஃபீஸ் போயிட்டு நல்லபடியாக தான் வந்தாங்க வீட்டுக்கு. வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டு எல்லாம் சமைச்செல்லாம் கொடுத்தாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா இருந்தாங்க. அது என்ன ப்ராப்ளம் தெரியாமல் அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க இறந்தது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி தான் இறந்தாங்க. அவங்க ஆஃபீஸில் என்ன ப்ராப்ளம்னு தெரியல, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. தாங்க முடியாமல் மனவேதனையில் இது மாதிரி பண்ணிட்டாங்க. எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு. என்னால் இதுக்கு மேலே பேச முடியல. நான் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வாரம் சொல்கிறேன், என்ன ப்ராப்ளம், என்ன ஆச்சு, எதனால் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நன்றிங்க.